तुकाराम तुकारामा तुकाराम तुकारामा नाम घेता कापेय मा नाम घेता कापेय मा धन्य तुकोबा समर्थ जेने केला हावी पुरुषार्थ जेने केला हा पुरुषार्थ धन्य तुकोबा समर्थ जली दगडा सहित वया जली दगडा सहित वया तारियेल्या जैसा लाया तारियेल्या जैसा लाया धन्य तुकोबा समर्थ म्हणे रामेश्वर भट्ट द्विज म्हणे रामेश्वर भट्ट द्विज तुका विष्णू नाही दूजा तुका विष्णू नाही दूजा धन्य तुकोबा समर्थ ஆசையா உட்காந்தா எங்கேயோ இருந்திருப்போமே. விஸ்வம்பரர் ஆகிலாகரி எல்லாம் அனுபவிச்சு முடிச்சுட்டு 5 ராத்திர ஏவம் பஞ்சராத்திரி கிரமுனி தேத நாம சங்கீர்த்தனே ஜாலே திருப்தியா நாமா கேட்டுட்டு ஜிலு ஜிலுன்னு ஆகி சந்தோஷம் பெருக்கல. தேவாசி ஆக்ஞா மாகோணி துவரித்த பரத்தோணி ஏத்த கிராம நிஜ கிராம பௌர்ணமி முடிஞ்சு காலா பௌர்ணமி காலா பஜன்னு பேர். பௌர்ணமி வரைக்கும் இருப்பா. ஏகாசிக்கு வந்தால் பௌர்ணமி வரைக்கும் தங்கணும். 5 நாள் இருக்கணும். அங்கேயே இருந்து அங்கங்கே பகவான் நாம சங்கீர்த்தனத்தை கேட்டுட்டு அதுக்குன்னு ஷெட்யூல் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் அனுபவிச்சுட்டு திருப்தியாக அனுபவிச்சுட்டு அப்புறம் பாண்டரங்கன்ட்ட வரார். பாண்டுரங்கா விட்டல பாயி டெவுனி மன விஸ்வம்பர பத்தலா சதன மனசை ஒன்ட்ட விட்டுட்டேன்ப்பா. घरासी गेवनी निज प्रीति ने केले नमन मातेसी போயிட்டு வரேன் அப்படின்னு அவனை பார்க்கறதுக்கு இப்படி திரும்புறதுக்கு மனசு இல்லாமல் அவனை பார்த்துட்டே பின் வந்து கனத்த மனசோட வீடு திரும்புகிறார். நேராக அம்மா வந்த உடனே நேராக அம்மா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி பண்ணுற யாத்திரை கிடச்சதுமா.
அப்படியா போனியா, நன்னாச்சாப்பா? அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்பா அம்மா பக்கத்தில் உட்காந்து வச்சுட்டானா. சமீப பைசோனி நிவாந்த, அம்மா கையை பிடிச்சிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டார். மா தேசி சாங்கியத்திலே விருத்தாந்த. என்ன நடந்தது? அம்மாமார்களுக்கெல்லாம் என்ன நடந்தது சொன்னால் திருப்தி வராது. நீ போனையா? வா சொன்னாலா? அம்மா வான்னு சொன்னான். யாரெல்லாம் சொன்னா? யாரெல்லாம் இருந்தா? அங்கே இருந்தா. ஓ, அவன் அங்கே தான் இருந்தாளா? ஓ அப்படியா? அந்த அவ நாட்டு பொண்ணு வந்து அங்கே இருந்தா அவர் சௌரியமாக இருக்காளா? இது எல்லாம் கேட்பா. இதுக்கு டைம் ஒதுக்கிண்டு அம்மா பக்கத்தில் உட்காந்துண்டு எனக்கும் ஆசை தான். சமயம் இருக்கு, கொடுக்கணுமா? நமக்கெல்லாம் கட்டளையாக சொல்கிறார். இந்த சரித்திரம்லாம் நமக்கு பெரிய பாடம் இல்லையா? இதுதான் பாடம். ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தோம்னா அம்மாவோட 10 நிமிஷம் இரு. போயிட்டு வந்த கதையெல்லாம் அம்மாட்ட சொல்லு. அது இந்த அம்மா என்ன வம்பா கேட்குறா? வம்பு பேசுகிற அம்மாவா அது? இது பாரமார்த்திகத்தை கேட்குற அம்மான் இல்லையா அது? அவளுக்கு பிருந்தாவனம் போயிட்டு வந்தால் கதை கேட்க ஆசையாக இருக்கு. எங்கள் அம்மா அடிக்கடின்ட்டு சொல்லுவாள், நீ போயிட்டு வந்துட்டு பாட்டு ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு கேட்பேன். ஆச்சாரிட்ட போனியா? அம்மா சமயம் இல்லைம்மா, அப்புறம் பேசுகிறேன்ட்டுருவேன். அப்போ சொல்கிறா, நீ உட்காந்து பேசுன்னு எனக்கு ஆக்ஞை கொடுத்துருக்காரு. இப்போ என் அம்மாட்ட உட்காந்து பேசு. உட்காந்து பேசணும். பக்கத்தில் உட்காந்துண்டு அம்மா இப்படி ஆச்சா, இப்படி வந்து அவளுக்கு சொணக்கையாக சொல்லணும், நல்ல உனக்கையாக சொல்லணும். அவளுக்கு எப்படி உனக்கையாக இருக்குமோ அப்படி சொல்லணும். ஒருவேளை கடகடனை ஓடினா அவளே நிப்பாட்டிட, நில்லு அது சொல்லலையே நீ, அப்புறம் என்னாச்சு அப்படி கேட்பா. சொல்லணும். அதெல்லாம் சொல்லி அவளுக்கு திருப்தியாக பேசி அவளுக்கும் உட்கார்ந்த இடத்துலையே பண்டிகை தரிசனத்தை கொடுத்து, வயசான காலத்தில் வர முடியாது இல்லையா எல்லா இடத்துக்கும். அவள்லாம் உங்கள் வாய் மூலமாக தானே க்ஷேத்ராடனம் பண்ணணும், உங்கள் வாக்கு மூலமாக தானே தீர்த்தாடனம் பண்ணணும். அப்போ அவளுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் போய் என்னென்ன நடந்தது, என்னென்ன பார்த்தேன்னு சீனாக பேச. ஒரு கண் தெரியாதவர் இருக்கார். அவர் பஸ்ஸில் போகிறார். ஒரு சின்ன ஒரு பிக்சர் பார்த்தேன். பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார், ரொம்ப ரசிக்கிறார். ரொம்ப ரசிச்சுட்டு வா யா வாத்த அப்படின்லாம் ரசிச்சுட்டு இருக்கார். இந்த பக்கத்தில் நீங்கள் என்ன ரசிக்கிறேன் அப்படின்னு கண் தெரியாதவர் கேட்குறார். இவர் பார்த்த உடனே மனசு வெம்பி நம்ம 2 பேரும் சேர்ந்தே ரசிப்போம் சொல்லிட்டு போக 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 அவர் என்னென்ன சீன்லாம் பார்க்குறாரோ அதெல்லாம் சரித்திரமாக சொல்கிறார். சூரியன் உதயமாறார் பாருங்க, சக்கசவேன்னு ரவுண்டாக இருக்கார். அப்போ கிளி இந்த பாருங்க பறவையெல்லாம் பறக்கிறது, இந்த ஃப்ளிக்கரிங் சவுண்டு கேட்குறதா, அடிக்கிற சவுண்டு கேட்குறது, அப்படி பறக்கிறது, கிழக்கிறது அப்படியே உங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகிறது. அப்படின்னா இதெல்லாம் கற்பனை பண்ண முடியாது அவரால். அப்படி கற்பனை பண்ணுற மாதிரி கதை சொல்லணும். அவள் கற்பனைக்குள்ளே போய் கதை சொல்லணும். என்ன கதை சொல்லணும்னா பண்டரிநாதன் கதையை தான், க்ஷேத்திர கதையை தான். சாதுக்கள்லாம் வந்தாம்மா, அவர் பக்தர் இருந்தார், அவர் அவ்வளவு அழகாக ஒரு பாண்டங்கனை வச்சுருக்காருமா. அவருக்கு எழுத படிக்கவே தெரியாது, ஆனால் பாராயணம் பண்ணுறாருமா. எழுத படிக்க தெரியாமல் எப்படி அதான் ஆச்சரியம் என்னென்னா, அவர் மாவுளி 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 மாவுளின்னு எல்லா பேஜையும் தொடுவார். அதுதான் அவருடைய பாராயணமா அப்படின்னு சொல்ல சொல்ல ஆசையாக இருக்கும் இல்லையா? க்ஷேத்ரா வைஷ்ணவாளுடைய கதையெல்லாம் எவ்வளவு ரசமாக இருக்குது. அவள் அது மாதிரி வைஷ்ணவா பண்டரியில் பார்க்கலாம். மற்ற எல்லா இடத்துலையும் செலபிலன்னு இருக்கும் இல்லையா? பண்டரி வருவாங்கோ ஜிலு ஜிலுன்னு இருக்கும். எங்கே பார்த்தாலும் பஜனை, யாரை பார்த்தாலும் வைஷ்ணவா. அத்தனை பேரும் அத்தனை வருஷமாக வாரக்கறி யாத்திரை வந்தவா, பரம சாது பரம பிரியம். பார்த்தா எந்த காரணமும் இல்லாமல் பேன சிரிப்பா நம்மளை பார்த்து. நமக்கெல்லாம் வாய் துட்டு கொடுத்தாலும் சிரிக்க முடியாது. யாரை வந்திருக்கு இன்னும் என்ன பார்த்து சிரிக்கிறான்,
அதிகமாக சிரிக்காதவா பெரியவா, கக்கப்பக்கையான சிரிக்கிறவா அப்புண்டு நம்ம பேர் வச்சுருக்கோம். ஹிருதயமாக சிரிக்கணும். வைஷ்ணவாள்கிட்ட தான் அந்த குழந்தைத்தனம் பார்க்கலாம். குழந்தையா இருப்பா, அவ்வளோ சிரிப்பா, அவளை பார்த்தாலே சந்தோஷப்படுவா, ஆசையாக இருப்பா, எந்த அபேட்சையும் இல்லை, ஓடி 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 வருவா. நமக்காக வேண்டி ஆற்றுல கொண்டு வந்ததெல்லாம் தனக்குன்னு வச்சதெல்லாம் ஒன்றுமே திறந்து காட்டி கொடுப்பா. நானே கொஞ்சம் தான் கொண்டு வந்துருக்கேன், எல்லாருக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவா இல்லை. கொஞ்சமாக இருந்தாலும் இந்தா நீ வச்சுக்கோ, நீ சாப்பிடு, நம்ம வீட்டில் அதை செஞ்சது நீ சாப்பிடு அப்படின்னு கொடுப்பா. அவள் பிரசாதம் அப்படியான வாங்கிட்டு வரக்கூடாது. அவளுக்கு இல்லையே நம்ம கவலைப்படணும். இல்லை எனக்கு 2 பாரு, நீ பிரசாதமாக தாங்க. இல்லை வச்சுக்கோ வச்சுக்கோ, இந்த சண்டை வரணும். இல்லை நீ வச்சுக்கோ, சும்மா நீ வச்சு இருக்கட்டும்மா, நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேனே, கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது ஒரு பிரேம அவஸ்தை. அவர் சொல்கிற வார்த்தையை நான் சொல்கிறேன், நான் சொல்கிற வார்த்தை அவர் சொல்கிறார், நான் சொல்கிற வார்த்தையை அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறேன், தாங்கோ அப்படி நான் சொல்லணும். கொஞ்சம் தான் எனக்கு வேணும் நான் அவ சொல்லணும். இதான ஜகம். பிரேம அவஸ்தையில் மாறி இருக்கும். வச்சுக்கோன்னு அவ சொல்லுவா, வேண்டாம் நம்ம சொல்லுவா. பிரேம அவஸ்தை டிரான்சாக்ஷனை மாற்றிடா. நாம் பேச வேண்டியதெல்லாம் அது பேசும், அவர் பேச வேண்டியதெல்லாம் நம்ம பேசுவோம். இது சினிமா பாட்டு இல்லை, இதுதான் பிரேம அவஸ்தை. இது பண்டரியில் வந்தால் பார்க்கலாம். இதெல்லாம் கதையெல்லாம் விஸ்வம்பரர் அவன் அம்மா கிட்ட சொல்லி அவள் அம்மாவை ரொம்ப சந்தோஷப்பட்டா. விஸ்வம்பரர் ஆகிலாகரி பரீட்சண க்ஷண ஆட்டவி பண்டரி. ஒவ்வொரு க்ஷணமும் வீட்டில் உட்காந்துருக்கிறதான் சரீரம்தான், அதான் பண்டரியிலே மனசை விட்டு வந்துட்டாரே. அங்கேயே நினப்பாவே இருக்கு. உண்மையான சத்சங்கம் அப்படி செய்யுமா நம்மளை. ஒரு தடவை போயிட்டு வந்தால் அந்த நினப்பாவே இருந்துகிட்டே இருப்பான், அந்த நினப்பிலேயே இருப்பான், அந்த நினப்பு கொடுத்துட்டே இருக்கும். எங்கே பார்த்தாலும் அந்த நினப்பாவே இருக்கான். பெப்பரை பேன் ஆகிடுவோம். பன்றி போயிட்டு வந்தியா தெரியறது அப்படி சொல்லுவான் நம்மளை பார்த்து. பன்றி புராணம் வாழலாம் அப்படி பெப்பரை பேன ஆகிடுவாளாம். சத் சங்கம் உண்மையான சத் சங்கம். உண்மையான சத் சங்கம்னா ஸ்மரணம் பண்ண ஸ்மரணே சுகமாக இருக்கு. அதுதான் எப்போ வந்தாலும் பண்டரிபுரம் சுகம். அந்த பண்டரிபுரம் போயிட்டு வந்தால் கூட இப்போ நினச்சாலே சுகமாக இருக்கு. பண்டரினாலே சுகம். ஏகவேளா பண்டரி வாச்சே ஜோ உச்சாரி மோக்ஷத்யாச்சே கரீனா அந்த தசை. பண்டரின்னு சொன்னாலே வீட்டு வாசலில் மோட்சம் நிற்குமா. துக்காராம் மகாராஜ் சொல்கிறார். சும்மா சொல்லுவாரா, நிற்கும், நிற்கிறனால சொல்கிறார். ஏன்னா பண்டரிங்கிற சப்தத்துக்கு எப்போ ஏற்பட்ட கியாத்தி உண்டு. அதனால வரவெல்லாரும் பண்டரியில் மனசை தொலைச்சிட்டு தான் வரணும். க்ஷணா அதையே நினச்சின்னு இருக்கார். அங்கே பார்த்தாலும் எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணுறார். पांडुरंग उभा विटेवरी भीमा तिरी दिगंबर भागा माझा भगिनी चंद्रभागा माझी भगिनी सखा बंधु पुंडली कमुनी राहिले सत्यभामा जननी माता रुक्मणी आठवीत. சந்திரபாகாட்ட ஒரு தங்கையுடைய பாசம் வந்துடுதான். புண்டலிகன்ட்ட ஒரு அண்ணாவுடைய அண்ணா எப்படியோ அதே மாதிரி ஒரு பாசம் வந்துடுத்தான். சத்யபாமாட்டையும் ருக்மணிட்டையும் அம்மா போல ஒரு உறவு வந்துடுத்தான் அவருக்கு. அப்புறம் சித்தி மணி விஸ்வம்பர கதி பேட்டலே ருக்மணி இவர் அடுத்தாப்புல எப்பப்போ வேணும் எப்பப்போ வேணும், இப்போ தான் நான் வந்திருக்கேன் எப்பப்போ வேணும் அப்படின்னு மனசு தேங்க ஆரம்பிச்சிருது. நேத்ரி வாக அஸ்ருதார கண்ட கங்கீர தயாச்சா. இது பேசும்போது வாயில் குழை தட்டும், தொண்டை அடைச்சிக்கிறது, கண்ணில் கண்ணீர் வருது. பிரேம அவஸ்தை. பிரேமுடைய உச்சக்கட்டமான ஒரு பரிபாஷங்கிறது கண்ணில் வரக்கூடிய தண்ணீர். அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. இந்த கண்ணீருக்கு ஒரு பாஷை இருக்கு இல்லையா. அவனை பார்த்த மாத்திரத்தில் கண்ணில் கண்ணீர் தேங்கி நிற்கிறதுனா என்னது, கண்ணில் தண்ணி நிற்கிறது, துரும்பு வந்துடுத்தா அப்படின்னு நீ கேட்பியோ? கேட்க மாட்டேன். என்னாச்சு, ஏன் அழற, என்னை பார்த்த உடனே அழணும்னு உனக்கு சம்பிரதாயமா அப்படின்னு கேட்பாளான்னு கேட்க மாட்டேன். ஏன்னா அந்த கண்ணீருடைய பாஷை புரியலேனா உனக்கு பிரேம புரியலேன்னு அர்த்தம். அதான் அந்த கண்ணீர். எப்போ பார்ப்போமோ
திரும்பி எப்போ பார்ப்போமோ அப்படின்னு அவர் ஆற்றுல இருந்துட்டே கண்ணீர் வர்றார். மேற்கொண்டு சொல்றார், ஏக திவசே நவமி திதி, அடுத்த நவமி எப்போ வரப்போகிறது? வருஷா வருஷம் ஒரு தடவை தானே போவோம், மாதம் மாதம் கிளம்பிட்டார். இவருடைய ஆசை மாதம் அடுத்த நவமி எதிர்பார்க்கிறார். பிராத்த காலை உட்டுணி தொரித்த பண்டரைபுரா வைஷ்ணவ, இவருக்குன்னு 4 பேர் செட். இந்த பைத்தியக்கார ஆளுக்கெல்லாம் தனி செட் அமையும். இதே மாதிரி இவாளுக்குன்னு ஒரு தனி செட்டு. எல்லாரும் பைத்தியம், ஒரே பைத்தியமாக இருப்பா. அப்போதான் செட்டு. அது என்ன பைத்தியம்னா பாண்டரி பைத்தியம், பாண்டங்க பைத்தியம், கிருஷ்ண பைத்தியம், பிடிக்க வேண்டிய பைத்தியம் இல்லையா அது. இது பித்தினால இல்லை, பக்தினால வச்ச பைத்தியம். பித்தத்தினால தானே பைத்தியம், இது பக்தியம். இது பித்தத்தினால் வந்தால் பைத்தியம்னு சொல்லலாம். பைத்தியம் இது சம்ஸ்கிருத சப்தம் தான். பைத்தியம் பித்தஸ்ய அதீத பாவா பைத்தியா. பித்தம் கொஞ்சம் ஜாஸ்தி போச்சுன்னா பைத்தியமாகும். பக்தி அதிகமாக வேணா பக்தியா, அதான் பக்தா. பக்தன்னா என்ன, பக்தி அதிகமாக போய் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பான். இவா கூட சேர்ந்து அழுகிறதுக்கு 4 பேர் இருப்பா. அவளும் இவாளும் சேர்ந்துண்டு அவன் பன்றி போவோம், அடுத்த நவமியே போயிடுவோம்டா. ஆச்சா சரி சரி போயிடுவோம், நம்ம போயிடுவோம். எங்காத்த ஒத்துக்க மாட்டாளேடா, நாங்கள்லாம் சேர்ந்து எல்லாம் உன்னை வர வச்சிட்றோம்டா. சரி சரி நீ எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி கூண்டு போயிடும், எப்படியாவது செஞ்சு என்ன காப்பாற்றிவிடா, நான் உங்களோட சேர்த்துக்கோங்க. சரி சரிடா கவலைப்படாத, நானே உனக்கும் சேர்த்து டிக்கெட் போட்டுறேன், யார்ட்டையும் சொல்லாத அப்படிலாம் சொல்லி எப்படியோ அங்கங்கங்கங்க ஏதோ காரணத்தை தேடி வந்துச்சு, ஏதோ சாக்க சொல்லி இந்த பன்றிபுரத்துலாம் நல்ல வைத்தியர் இருக்காரா, இந்த எனக்கு வந்திருக்கிற புது வியாதி அவரை தான் குணப்படுத்த முடியும், அங்கே போனால் தான் எனக்கு சரியாகும், கூடுறதுக்காகவும் வழி இது. என்ன சரியாக்குவார், சம்சாரத்தை சரியாக்குவார் அப்படின்னு சொல்லியாவது 10 பேரை கிளம்பிட்டு, அவள்லாம் வைஷ்ணவ ஜனர்கள்னு பேர். ஒன்று போல பைத்தியம் பிடிச்சிருக்கிறவா. பண்டபுர வைஷ்ணவ பக்த நிகே நிச்சித லகபகே, பட்ட 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 பட்டன காலையில் 3 மணிக்கெல்லாம் எழுந்துண்டு கிளம்பி 4 மணிக்கு வெளியில் வந்தாச்சு. எல்லாரும் ஐயில் தீப்பந்தத்தை வச்சுண்டு கரிக்கல் லேம்பை வச்சுண்டு நடக்க ஆரம்பிச்சிட்டா. பன்றிக்கு அஹோராத்திர கிரமிதா பந்த ராமுழுக்க நடப்பாளா. பாண்டுரங்க க்ஷேத்திர பாவனா தேத்த ஏகாதசி காலையில் பாண்டுரங்க க்ஷேத்திரம் ஸ்நான கருணி சந்திரபாகேத தர்ஷனா ஜாத விட்டோபாச்சே சமச்சரண விட்டே கட்டிகர ठाण साजिरे सुकुमार ऐसे ध्यान दिगंबर पाहताची विसरे தேகபான். பார்த்த மாத்திரத்தில் நடந்து வந்திருக்கார் இல்லையா, அந்த கஷ்டம்லாம் போயிடும். भाग गेला शीन गेला भाग गेला. எவ்வளவு தூரம் வந்தோம், எவ்வளோ தூரம் வந்தோம். நடந்து காலு கடுக்க நடந்து வந்தாலே கடுக்கிறது. வந்தோடனே ஹாஸ்டல்லாம் சேரணும். திகம்பரனை பார்த்தா எல்லாம் பறந்தோடி, என் பாண்டவனை பார்த்தா எல்லாம் பறந்தோடி போயிடும் அப்படின்னா, பாண்டவனை பார்த்த மாத்திரத்தில் தேகபான விசரே மறந்தே போச்சான். வழி மறக்குமா? மறக்க போச்சுன்னா அவர் எங்கே இருக்கார்? வழியெல்லாம் பறந்து போச்சு சொல்லலை, மறந்து போச்சுங்கிறார். ஏன் மறந்ததுன்னா, நான் தேகத்தில் இருந்தால் தானே ஞாபகம் வச்சுக்க. தேகபானமே இல்லாமல் போச்சு. தேகபானம்னா தேகத்துடைய உணர்வு எல்லாம் ஆனந்தமய கோஷத்துக்குள்ளே போயிட்டாங்க. அன்னமய கோஷத்தில் இருந்தால் தானே தேகம் என்ன செய்யறது தெரியும் நமக்கு. ஆனந்தமய கோஷத்துக்கு போயாச்சுன்னா தேகம் என்ன செய்யும் தெரியுமா? அது தெரியாது. தேகத்தை பற்றி கவலையே இருக்காது. வாதான் வெளியில் பார்த்துட்டு ஐயோ ஐயோ ஐயோம்பா. சில நேரங்களில் அந்த காலில் முள் தைச்சிடும். முள் தைச்சா அந்த குதிங்காலில் நல்ல கனமாக இருக்கும் தோல். அதை ஊசியை வச்சு குத்தினா ஒன்றும் ஆகாது, ஒன்றுமே ஆகாது. ஆனால் குத்துறத பார்க்குறவா ஊம்பா, என்னது ஊ, எனக்கு ஒன்றும் வலிக்கலையே. முல்லை பார்த்து வலிக்க போகிறது, வலிக்கலையா? இருந்தாலும் உங்களுக்கு தாங்குற சக்தி ரொம்ப ஜாஸ்தி. வேற எனக்கு வலிக்கலை, பார்க்குறவ தான் உசும்பா. ஏன்னா அதில் நமக்கு வலிக்கலையே.
குத்துறது பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி தேகத்தில் அபிமானமாக இருக்கிறவளுக்கு தான் இவாளெல்லாம் கஷ்டப்படுறான்னு தோணும். தேகாபிமானம் இல்லாத உள்ளே வச்சுட்டு இருக்காள் இல்லையா தன்னை, அவளுக்கு இது கஷ்டமே இல்லை. சுகம்னா வாரக்கறி யாத்திரை சுகம்னா 18 நாள் நடந்தே போவேலா, ஐயோ கருத்து வந்திருக்கே, ஐயோ பாவம், பாவமா புண்ணியம், எவ்வளோ தூரம் வரேன், எப்படி ஆனந்தம் தெரியுமா. எல்லாரும் வர துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிப்பா. யாத்திரை போயிட்டு இருந்த மெலிஞ்சே போயிட்டேலே, உள்ள பக்தி புஷ்டியாக இருக்க. ஏன் கருத்து போயிட்டேலே, நான் கருப்பனை பார்க்க தான் போனேன், அவன் ஈஸி விட்டுட்டான். கருக்கணும், மெலியணும், எல்லாம் நடக்க. இதெல்லாம் என்னன்னா சுகம், இதெல்லாம் சுகம். எப்போ சுகமாச்சுன்னா எப்போ அவனை பார்த்துட்டே நல்லா சுகம். அவனை பார்க்கும்போது மீதி எல்லாம் சுகமாக மாறிடுத்து. இதெல்லாம் வாரக்கரியில் யாத்திரை. ஏதோ விஸ்வம்பரர் துக்காராம் மகாராஜே 400 வருஷம் ஆச்சு, அதுக்கு மேலே 250 வருஷத்துக்கு முன்னாடி விஸ்வம்பரர், ஆக மொத்தம் 650 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை இல்லை. இன்றைக்கும் அதே கதை தான். இன்றைக்கி சொல்லும்போது கூட எல்லார் மனசுலையும் திரவிக்கிறது. நான் வாரக்கரி யாத்திரை பற்றி பேசுகிறேன்னா, வாரக்கரி யாத்திரை வந்த வாழ்க்கெலாம் ஸ்லாக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த அனுபவம் நமக்கும் கொடுத்தான் பார். இவருக்கு இருக்கிற ஏக்கமோ, இவருக்கு இருக்கிற பக்தியோ, இவருக்கு இருக்கிற அனுபவமோ தூளி கூட சிலைக்காமல் பாண்டவன் எந்த துப்பும் நமக்கு இல்லாமையும் கொடுத்துவிட்டு அப்படின்னா வச்சிருக்கார் பாண்டுரங்க. தசமி விரத ஏக்க புக்த சாச்சார. தசமி அன்னைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவாராம் விஸ்வம்பரர். ஏகாதேசி உஷோஷன ஜரி ஜாகரண. ஏகாதேசி கண்முழிச்சு நைட்டு ஃபுல்லாக பஜனை, சாப்பாடும் கிடையாது தூக்கமும் கிடையாது, நைட்டு ஃபுல்லாக பஜன் ஜாகரன். ஆஷாடிக்கு வாங்க வந்தானா நம்ம மடத்தில் ஆஷாடிக்கு மாத்திரம் ஜாகரன் இருக்கான். நைட்டு முழுக்க 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 ஆரம்பிக்கிறது தான் தெரியும், அப்படியே பயண்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா விடிஞ்சிருக்கும். 7 மணி ஆயிடுதா, ஓ முடிக்கணுமா இப்போ, ஓடுறா திருப்பி. ஏன்னா கீர்த்தன் இருக்க எடுத்தாப்புல கீர்த்தனுக்கு போகணும். டக்குன்னு எல்லாம் சந்திரபாகா ஸ்நானம் பண்ணிட்டு சீக்கிரம் வருவோம். சந்திரபாகா ஸ்நானம் பண்ணிட்டு துவாதசி கீர்த்தனுக்கு வந்துடுவோம். அப்புறம் பாத பூஜை இருக்கு, அப்புறம் பாத பூஜை முடிச்சுட்டோ, அப்புறம் பாரணை முடிச்சுட்டோ, அப்புறம்தான் தூங்கலாமான்னு யோசிக்கணும். रात्रि ऐकोणी कीर्तन गजर सप्रे मंत्रतयाचे भक्ती सिये उनी वैष्णव भक्त द्वादशी पारण केले त्वरित संतापाशी जगन्नाथ सर्वदा वसत प्रीतीने. द्वादशिயும் கடகடன்னு சாப்பிடுவாரா? ஏன்னா கீர்த்தன் இருக்குமா? நான் சொல்லலை, இவர் சொல்லியிருக்கார். என்னடா நம்ம அனுபவத்தை அப்படியே சொல்றாரு நான் நினைச்சேன். द्वादशी पारण केले त्वरित संतापाशी जगन्नाथ सर्वदा वसत प्रीतीने. திருப்பி சாயந்தரம் கீர்த்தன் இருக்குமே, டக்கு டக்கு டக்குன்னு சாப்பிட்டு அடுத்த காரியம் அடுத்த காரியம் அடுத்த காரியம்னா அது டயர்டே இல்லை. எல்லாம் குஷி குஷி போட்டுன்னு செய்கிறா. எல்லாம் இந்த கைங்கரிய பராள் அவளை மாதிரி கைங்கரியம் பண்ண முடியாது. கைங்கரிய பராள் சோத்து மடனாக இருந்தால் பிரயோஜனமே இல்லை. அந்த தமிழ்றி வாடா, கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும், கைங்கரியம் பண்ணலாம் வா. இதில் வந்தவொடனே காலையில் எப்போ டிஃபன் முடிஞ்சுது. என்னம்மா அது பல்லாண்டு அடிக்கடி சொல்லுவேன். கூழார்பட்டு நின்றீர்களே எங்கள் குழுமையினில் புகுதலொட்டோம். பல்லாண்டில் பாடுற இந்த கூழுக்கு ஆசைப்படுறவங்களாம் என்னோட செட்டில் சேராத. எனக்கு ஷோரே வேண்டாம், எனக்கு கைங்கரியந்தான் ஷோருன்னு வரவா மாத்திரம் என் செட்டில் சேரு. எங்கள் குழுவில் கூழுக்கு ஆசைப்பட்டவாள்லாம் நாங்கள் நுழைய விட மாட்டோம்னு அர்த்தம். கூழாழ்பட்டு நின்றீர்களே எங்கள் குழுவினில் பூதலட்டோம். வரும்போதே என்ன டின்னர்னு கேட்காத, முதல்ல என்ன சேவா கேளு, என்ன செய்யணும்னு கேளு, என்ன வேலை இருக்குது கேளு. சோறு எங்கே அப்படின்னு கேட்டால் சோத்து மாடன்னு அவள்லாம் அவசியம் வாங்கோ, ஆனால் எங்கள் குழுவில் கிடையாது. உங்களுக்கு சேவை பண்ண தான் நாங்கள் இருக்கோம். வந்தவொடனே கேட்குறவாளுக்கு இந்த அங்கே அப்படின்னு சொல்லுவோம். அங்கே கை காட்டுவோம் தவிர இங்கே கையை காட்ட மாட்டோம். எங்களுக்கு ஏதோ சின்னோண்டு மிச்சம் அதை சாப்பிட்டுடுவோம். எல்லாருக்கும் போக இல்லைனாலும் கூட பாலை குடிச்சிட்டு தூங்கிடுவோம். பாலும் இல்லைன்னா தண்ணியை குடிச்சிட்டு தூங்கிடுவோம்.
இதை பற்றி கவலையே இல்லை. மெலியட்டுமே, உன் சேவைக்கு தானே வச்சிருக்கேன். ஒரு சந்தனம் தன்னை கரைச்சுண்டு உனக்கு பூசுறது அந்த அறிவு கூட எனக்கு கிடையாது. என்ன கரைச்சுண்டு உனக்கு சேவை பண்ணுறதுல எனக்கு என்ன கஷ்டம்? கிடைச்சா சாப்பிடுவேன், கிடைக்காட்ட கேட்க மாட்டேன். இப்படின்னு சேவாபாவம் விஸ்வம்பரர் பண்ணுறார். சந்த சமாகம சர்வகால தியாக்கடே பாகுன சக்கே கால. எங்க சாது சங்கம் சர்வகாலமும் இருக்கோ யமன் கிட்டக்கே நெருங்க முடியாது. பத்மநாப திஷ்டே தியாஜவள சப்ரேம கலவள தேக்கோனி. அவன் கூட பாண்டரங்கனாக்கும் இருக்கான், அதான் பயப்படுவான். யமதூதர்களே வரமாட்டா. ஏ பாண்டங்கன் இருக்காண்டா, அவளுக்கெல்லாம் வேற ஆள் வருவாடா, விஷ்ணு பாஷர்கள் வருவா. அவள் ஜுலு ஜுலுன்னு கூட்டிட்டு போயிடுவா. நம்மளே மாதிரி பாசத்தை போட்டு இழுத்துன்னு போகக்கூடிய ஜீவன் இவா இல்லை. இவளுக்கெல்லாம் விமானம் வரும். இவாளெல்லாம் பெரியவா. யாருன்னா இந்த கிணியா சேவை பண்ணிட்டு இருக்கானே அவனை பார்த்து யமதூதர்கள் இவெல்லாம் பெரியவா. ஒருத்தன் கால் மேலே கால் போட்டு போகிச்சுன்னு இருக்கானே இவன் தான் நம்ம ஆள். போடுறா கயரை இழுத்துன்னு வா. அந்த அம்பி தரையவே பார்த்தது இல்லை, காட்டுவான். நடந்ததே கிடையாது, நடக்க வைப்பான். யமலோகம் வரைக்கும் நடத்தியே கொண்டு வா, நல்ல விழவே. இவாள்லாம் கைங்கரிய பரா, இவாள்லாம் பக்தி பராள், இவாளுக்கெல்லாம் விமானம் வரும், தொடக்கூடாது அப்படின்னு யமதூதர்கள்லாம் பயப்படுவா. ஏன்னா பத்மநாப திஷ்ட தியாஜவள, அவள் கூடயே பத்மநாபன் சக்கரத்தை வச்சுன்னு நிற்பாரா. நமக்கு தெரியாதே, இங்கே நின்றுட்டு இருப்பாராம் அவர். கீர்த்தனை எங்கே நடக்கிறதோ அங்கே நிற்கிறேங்கிறார். சந்த பார பண்டரீத் கீர்த்தனாச்சா கஜர ஹோத்தோ தேத்தே அசே தேவ உபா திசே சமச்சரணாச்சி சோபா. எங்கள் பிரவச்சனம் நடக்கிறதோ, அங்கே கீர்த்தனை நடக்கிறதோ அங்கே நீங்கள் மாத்திரம் உட்கார, நீங்கள் எல்லாரும் உட்கார வைப்பார், அவன் மாத்திரம் நின்றுண்டே எல்லாரையும் உட்கார சொல்கிறா இல்லையா, உட்காருங்க உட்காருங்க. இவன் மாத்திரம் உட்காரவே மாட்டான், நின்றுண்டே இருப்பான். ஏன்னா இவளுக்கெல்லாம் சேவை பண்ணணும். யாராவது இருக்காரா, யமதூதர்கள் இங்கே வரக்கூடாது. அவள் பார்த்தாலே பாண்டவன் நிற்கிறது தெரியுமா, ஓடியே போயிடுவாளாம். நிருபதேதா சஜ்ஜன விஜி ஜகஜீவன அஸ்ருபாத்தே பரளே லோச்சன துசே வியோகசான மஜகரணேன சாஹே. கிளம்பணும் திருப்பி பௌர்ணமிக்கு, கதர்றார். வியோகம் முடியலைப்பா எனக்கு, அடுத்த ஏகாசி வந்துடுவியே, அடுத்த ஏகாசி நான் வருவேன். எனக்கு கஷ்டம், எனக்கு கஷ்டம், அதனால் உன்னோட போகாமல் இருக்க முடியாதே. ஆமாம்ப்பா, சம்சாரம் இல்லையா, அதை பார்த்துட்டே தான் என்கிட்ட இருக்கணும், அதுதான் எனக்கும் ஆசை. அசோனி சம்சாரி ஜிவே வேகுகரி வேதசாஸ்திர உபாரி பாய சதா கர்ம கருணியாம் ஹோய சுச்சிஷ்மந்த நாமாமிருத்தி பிரீத்த சர்வகால. அவாவா அந்தந்த டியூட்டியை செய்யணும், அவாவா அந்தந்த ஊருக்கு போகணும். இங்கே இருக்கணும்னு எல்லாருக்கும் தான் ஆசை, இருந்தாலும் அந்தந்த ஊர்களில் நீ செய். நாம பிரச்சாரம் பண்ண உங்கள் ஊரில் நீ எல்லாரும் என் கூடயே இருந்துட்டான்னா மற்றவாழ்கிட்ட என்னை கொண்டு போய் சேர்க்கறது யார்? நீ தானே கொண்டு போய் சேர்க்கணும். அதனால நீ இப்போ அங்கே உள்ளவாலாம் கவலைப்படுவா. நீ அங்கே போனால் உன்னை வச்சு தான் எல்லாராலையும் இதே மாதிரி நடந்து வர முடியுமாப்பா? வயசானவா இருக்கா, அம்மா கதை கேட்பா. வயசானவா எத்தனையோ பேர் இருக்கா, குழந்தைகள்லாம் இருக்கா. அவள்லாம் அடுத்தாப்பில் வழி நடத்தணும்னா நீ அவளோட இருந்தால் தானே முடியும். நீ என்னுடைய எல்லாரும் சன்னியாசி ஆயிட்டான்னா அப்புறம் சம்சாரத்தில் ஏது தர்மம்? இப்போ தார்மிகமான பக்தன் சம்சாரத்தில் இருந்தால் தானே சம்சாரமே சுக்களமாகும், சுப்பலமாகும், பவித்திரமாகும். அதனால் நீ அங்கே தான் இருக்கணும்ப்பா. ஐகோணி விஸ்வம்பராச்சே வச்சன காய போலே ஜெகஜீவன ரீத்தே ஸ்தல மஜவாஞ்சூன அணுமாத்திர ஜான சேனா மாதா ஐஸ்வர்ய யோகஜான வேதாந்தி கேலை விவரண ஹ உபபத்தி சித்த தருண தேஹூசி ஜானே சத்வர. இதை சொல்லிட்டா விஸ்வம்பர சொல்கிறார், எனக்கு வியோகம் இருக்கே, அதுக்கு என்ன செய்ய? நீ கவலைப்படாத, நீ அங்கே போ. அங்கே போய் வேதாந்த ஞானத்திலேயே என்னை விட்டு அங்கே இரு. என்ன வேதாந்த ஞானம்னா எல்லார் ஹிருதயத்திலும் நான் தான் இருக்கேங்கிற ஞானத்தில். இங்கே வந்தால் என்னை கண்ணால் பாரு, அங்கே போனால் ஞானத்தினால பாரு. இதான் சம்சாரிகளுக்கு அவர் சொல்லி கொடுக்குற உபதேசம். ஞானத்தினாலேயே உட்காந்துன்றாத, பக்தினால வா.
இங்கே பக்தினாலே உட்காந்துன்றாத, ஞானத்தை வச்சுன்னு அங்கே போ. என்ன அழகு பாருங்க. பாண்டங்கன் தான் இப்படி சொல்ல முடியும். பாண்டங்கன் தான் இப்படி சொல்ல முடியும். எங்கெங்க என்னை பிரியரே நினைக்கிறியோ அப்போல்லாம் ஞானத்துக்குள்ளே போயிடு. என் ஹிருதயத்தில் தானே இருக்கார் அப்படின்னு நினச்சிக்கோ. எங்கெங்க என்னை பார்க்குறியோ என் ஹிருதயத்தில் இருக்கா அங்கே நினைக்கக்கூடாத, என்னை பார்க்கணும். இங்கே வந்து என்ன பார், உபாசனை கிடைக்கிற இடத்துல உபாசனை பண்ணிடும். அதுக்கப்புறம் ஞானத்தில் போய் உட்காந்துக்கோ. இப்படி தானே எல்லா வேதாந்திகளும் சொல்கிறார். எல்லா வேதாந்திகளும் சொல்கிறாரு, விஸ்வம்பரமனே ரிஷிகேஷி ஹே ஞான ஆனந்தே ஆப்பணபாசி. என்கிட்ட இல்லாமல் நான் ஒன்றும் கேட்கலப்பா. ஹே ஞான ஆசேதே அசோதே ஆப்பணாபாஷி. அசோதே, இந்த ஞானம்லாம் அசோதே, இந்த ஞானம்லாம் இருக்கட்டும், என்கிட்ட இருக்க தான் இருக்கு, இதெல்லாம் இருக்கட்டும்ப்பா. மத பிரீத்தி சகுனரு உபாசி நிச்சயசி ஜடலியசே. எனக்கு சகுனரு, அங்கே போனாலும் எனக்கு சகுனருப்பம் தான் இவர் அடம் பிடிக்கிறார். அங்கே போனாலும் எனக்கு நீ திடீர்னு வேதாந்தியாக மாறு, திடீர்னு பக்தனாக மாறுன்னு எனக்கெல்லாம் தெரியாதுப்பா. அது நான் திடீர்னு மாறி மாறி மல்டி பர்சனாலிட்டி டிஸார்டர் மாதிரிலாம் மாற முடியாது. அன்றைக்கி பக்தி மாதிரி பேசினேன், இன்றைக்கி ஞானியாக பேசுகிறேளே. நான் அப்பா பேசுகிறவா பேசுவா, எனக்கு தேவை பக்தி மாத்திரம். எனக்கு சகுனம் மாறி வர மாட்டேங்கிறதுப்பா. நிர்குணம் ஞானம் வாஸ்தவம் தான், இல்லாமல் இல்லை. உன்னை வியாப்தியானவன், நீ அச்சலன், நீ திருடன், நீ சாஸ்வதம், எல்லாம் புரியறது. ஆனால் ஒன்றை பார்க்காம இருக்க முடியும், ஒன்றை பார்க்காம இருக்க முடியல. அதனால எதையாவது செய்ய. ஐஸ்வர்ய சாங்கதி நிர்குண தே தே கைசே காவு துசே குணன்னு நிர்குணம் சொல்கிறேன். நான் எப்படி பாடுறதே? என்னன்னா என்ன பாடுறா? சனாதனா சனாதனா அச்சலோயம் சனாதனா. நாமாவளி பாடினா நல்லா இருக்குமா? அச்சேத்யோயம் சனாதனா அதாஹ்யோயம் சனாதனா. இப்படிலாம் நாமாவளி பாடினா. அதாஹ்யோம்னா எரிக்க முடியாதவனே நாரா. சனாதனா சாஸ்வதமானவனே, எரிக்க முடியாதவனே, உலர்த்த முடியாதவனே, பார்க்க முடியாதவனே, எங்கும் பரவினவனே. என்னது அர்ச்சனையா? நாமாவளிப்பா. மாதவா மதுசூதனா பாடினதான் நன்னா இருக்கும், வணக்கையாக இருக்கும். எனக்கு நான் மாட்டும் அச்சலா அதுக்கான பாட முடியுமா? நீ என்னவோ பஜனை பண்ணுறவனை கூப்பிட்டு ஞானத்தில் இருக்குன்னா நான் எப்படி போவேன்? எனக்கு வாஸ்தவம் அது இல்லைன்னு இல்லை, ஆனால் பஜனைக்கு தான் வணக்கையாக இருக்கு. உன் குணத்தை பாடணும். குண காயின ஆவடி ஆவடி குண காயின ஆவடி. ஆசையாக பாட வேண்டாமா? எல்லா இடத்துலையும் பரவிக்கலாம், கண்ண முடிண்டு பாடின்னு செய்யப்பேன். சமபதி சாஜிரேட்டான, 2 காலையும் சமமாக வச்சுருக்கிற ஒருத்தனை பார்க்கணும். தேவு ஆலிங்கனம் மசக்கோன்னு. இப்படி நிர்குணம்னா என்னை யாரும் ஆலிங்கனம் பண்ணிப்பா சொல்ல? என்னை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் என்ன நீ ஆலிங்கனம் பண்ணிக்கிறியே, சலிக்கவே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் என்ன ஆலிங்கனம் பண்ணிக்கிறியே. அதே மாதிரி என்ன வேற நிர்குணம் பண்ணுமா? இந்த பிரம்மம் சொல்கிறியே அது ஆலிங்கனம் பண்ணும். நான் ஆலிங்கனமே வேண்டாம், ஆலிங்கனத்துக்கு 2 வேணும். அவரே அப்படியே இருக்காருன்னா ஆலிங்கனம் எங்கே வரும்? எனக்கு ஆலிங்கனம் வேணும். ஜயா ரூபாசினா ஹி ஆர்த்தி. அந்த பரபிரம்ம ரூபத்தில் எனக்கு ஆசையே இல்லைப்பா. மக கைசி கரு துசி பக்தி. எப்படி உன்ட்ட பக்தி பண்ணுறது? நிர்குணத்தை வச்சுண்ட. கைசி ஸ்ரவண குண கீர்த்தி ஐக்கு ஸ்ரீபதி மஜசாங்க. பிரம்மத்தோடைய குணமே இல்லாதவன குணத்தை எப்படி சொல்கிறது? குணகீர்த்தனம் பண்ண வேண்டாமா? பகவானுடைய குணகீர்த்தனம்னா பண்ணும். நிர்குணனை குணகீர்த்தனம் பண்ணுனா எங்கேருந்து பண்ணுறதுனா? சாங்கா இப்போ சொல்லு, வாயடைச்சி கிடக்கு சொல்லு. நான் எனக்கு கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? பக்தவத்சல தீனநாத தியாச்சா மஸ்த கீட்டே விலாகாத்த. ஓடி போய் திருப்பி ஆலிங்கனம் பண்ணேன்டா விஸ்வம்பரா. தலையில் கையை வச்சேன். மாசே நாம ஜபசி தேத்த மீ நிச்சித தேட்டாயி. என் நாமத்தை சொல்லு, நான் வந்து நிற்கிறேன் பார். என் நாமத்தை சொல்லு, உனக்கு எப்படியோ அப்படி வந்து நான் நிற்பேன்.
இவனை தவிர யாராவது அதை கொடுக்க முடியுமா? मग 15 दिवस एकादशी जाता से पंडरी सी नेमे वारी दरिली ऐसी अनुपम्य सुखासी सोकलातो कार्तिके मास पासोनी जाणे ज्येष्ठ मास पर्यंते येणे 16,000 करुण रूपसगुण पाहिले. வருஷத்துக்கு 16 தடவை பண்டரிபுரம் யாத்திரையா போவாராம். ஒன்றுக்கு ஒரு 18 நாள் போகிறதுக்கு அப்பாப்பான்னு இருக்க. 16 வாரக்கரி யாத்திரை. ஏன் மிச்சம் 24 வருது இல்லையா? ஏன் இல்லைன்னா 4 மாதம் 8 யாத்திரை சாத்துர்மாசி, மழை காலம். யாத்திரை பண்ணக்கூடாது, யாத்திரா காலம் கிடையாது அது. அதனால் மழை காலமாக இருக்கிறனால இந்த சாத்துர் மாதம் கார்த்திகையிலேருந்து ஜேஷ்ட மாதம் பரியந்தம் போவாள். நடுவில் இப்போ சாத்துர் மாதம். இப்போ யாத்திரை பண்ண மாட்டான் யாருமே, கிரகஸ்தனே. அந்த காலத்தில் உள்ள, இப்போ யாத்திரை ரொம்ப சௌகரியமாக போயிடுத்து. அந்த காலத்தில் அது ஒரு சிஸ்டம். மழை காலத்தில் யாத்திரை பண்ணக்கூடாதுன்னு சிஸ்டம். அதனால என்ன செய்யணும், ஒரே இடத்துல உட்காந்துன்னு தபஸ் பண்ண, நாம சங்கீதனை வச்சுக்கோ அப்படிங்கிறனால அந்த பரம்பரையிலேயே இருக்கும், என்னமோ இருக்கும். அது மாதிரி இந்த 4 மாதம் யாத்திரை பண்ண மாட்டா. 4 2 8 போக மிச்சம் 16 தடவை ஒரு வருஷத்துக்கு பண்ணுறார். காணிந்தா கரிதா வியர்த்த தியாச்சைசா நிஷ்டாவந்த நாஹி திசத்தையே காளி. மேற்கொண்டு அங்கே உள்ள ஜனங்கள்லாம் 10 விதமாக பேசுவா. இவனுக்கு ஒரு வேலையே இல்லை, இவனோ குழப்பை விட்டான், எங்கேயோ மதம் மாறிட்டான், பிஸ்னஸை தொலைக்கிறதுக்குன்னே விஸ்வம்பரர் வந்திருக்கான், இவனுக்கு ஒரு வேலையும் இல்லை, இன்னொருத்தனையும் தானும் கெட்டது போகாமல் இன்னொரு வியாபாரியும் சேர்த்து கெடுத்து 10 பேராக தூக்கின்னு போகிறான். சில பேர் சொல்லுவா, பாக்யம், அவனை மாதிரி பாக்கியசாலி உண்டா? ஒரு வருஷத்துக்கு 16 தடவை யாத்திரை கிடைக்கிறதே. பாண்டவன் அவனால கூப்பிட்றா, எப்படி பாக்கியம். சரி, புண்ணியம் நிறைய கட்டிக்கிறார், நிறைய புண்ணியம் கட்டின்ட்டார். போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாடா, உனக்கும் புண்ணியம் கிடைக்கும். இன்னும் புண்ணிய கணக்கு போட்டுட்டு 10 பேர் பார்ப்பா. சில பேர் நிச்சயமான பாக்கியமாக அனுபவிப்பா, சில பேர் நிந்த பண்ணுவா. இதெல்லாம் பார்க்கக்கூடாது. சத்சங்கத்தை நிந்த பண்ணுறான்னா அவனுக்கு ருச்சி சரியில்லை, டாக்டரை பார்த்து. இதை பற்றி நம்ம துளி கூட கவலையே படக்கூடாது. படலாமா? அதன் சந்திரனை மஞ்சளாக இருக்குன்னு வெயிச்சின்னு இருந்தா சந்திரனை பற்றி கவலைப்படுமா? டேய் நான் வெள்ளடா, புரியாதா உனக்கு? வெள்ளை சொல்கிறேன், நீ என்ன சொல்கிற? வெள்ளை தானே. அவன் சொல்லுவான் வெள்ளை, எனக்குன்னா மஞ்சள் தான். வெள்ளை சொல்கிறவனையும் கோவிச்சுவான். ஏன்டா உனக்கும் கண் கூடுற மஞ்சளாக இருக்குது, இவனுக்கு மாத்திரம் மஞ்சளாக தெரியுதுன்னா அவனுக்கு மஞ்ச காமால. அதனால சந்திரன் மஞ்சளாக தான் தெரியும். குளிர் ஜுரம் எடுக்கிறவனுக்கு பால் கசப்பாக தான் இருக்கும், ஏன்னா குளிர் ஜுரம் பால் கசக்கத்தான் செய்யும். அதுக்காக வேண்டி பாலுடைய ருச்சியில் ஒன்றும் நீ மாற்றம் கொடுக்க முடியாது. அவனுக்கு ருச்சி வரணும்னா பாலும் என்னாத. அவன் வியாதி போனால் தானே ருசிப்பேன். வியாதி இருந்தால் இப்படி தான் சொல்லுவேன். பவரோகம், காம குரோத மத மத்சர தம்ப அகங்கார லோபி, இதெல்லாம் நிறைய வச்சுருந்தா சத்சங்கம் கசந்து வழியும். நம்மளை கண்டாலும் எரிச்சலாக வரும். வந்துட்டான் நாமத்தை பட்டையும் போட்டுண்டு இன்னும் கஷ்டமாக படுவார். நம்மளை பார்த்தாலே கஷ்டப்படுவா. பார்க்காமே இரு. நம்ம ஏன் அவளுக்கு கஷ்டம் கொடுப்பானே, அவளே வந்து பார்த்து என்னத்தையும் திட்டின்னு போனாலும் நீ கவலைப்படாது. துக்காமணே நிவாந்தராகி பாகிலே பாகே பரத்தோனி. கோபிமார்களுக்கு உபதேசம் பண்ணுறார் துக்காராம் மகாராஜ். இவர் இங்கே இருந்தார், கோபிமார்கள் துவாபரத்தில் இருக்கார். பாவத்தினாலே அங்கே போயிட்டார். பாவத்தினாலேயே கோபிமார்களுடைய ஆற்றுக்கு போய் அவெல்லாம் அழுதுன்னு இருந்தாலாம். ஏன்னா எங்கள் மாமியார் எப்போ அழுதுட்டு இருக்கு, கிருஷ்ணனையே பார்க்க முடியல சொல்கிறா. நவே பராலவுக்கிக்க, எனக்கு நெய் விற்க முடியலையே, தயிர் விற்க நான் தயிர் விற்கணும்னு தான் நினைக்கிறேன், கோவிந்தக்யா தாமோதரக்யான்னு சொல்கிறேன். அதனால எனக்கு தயிர் விற்க முடியல, நெய் விற்க முடியல, பால் விற்க முடியல, எப்போ பார்த்தாலும் கோவிந்தா கோவிந்தா சொல்லிகிட்டே இருக்கு. எங்கள் மாமியாருக்கு பிடிக்கலை. பாரக்யாச்சி சாங்கதா கோஷ்டி கரிச்சி குட்டி காத்தீல. இவா பேசுறத பார்த்தா என்ன சாப்பிட்ற மாதிரி இருக்கே, என்ன செய்யட்டும். துக்காமணே நிவாந்தராகி. கோபிமா உடைய மாதிரி பக்தி யாருக்குமா வரும்? கவலைப்படாமல் பாகிலே பாஹே பரத்தோனி. கிருஷ்ணனை பார்க்கறத விட்டுடாத. கஷ்டம் வந்தா வரட்டும், ஒன்றும் செய்யாத கிருஷ்ணன் பார்த்துப்பான். நீ அவளுக்கு பயந்துண்டு கிருஷ்ணனை பார்க்கறத விட்டுடாத. நீ விட முடியாது.
நீ மாட்டும் போ, நிவாந்தமாயிரு, ஒன்றும் நடக்காது. ரெயின் கோட் போட்டவன் மழைக்கு பயப்படலாமா? மழை வந்து சோன வருது, பா கடும் மழை, போயிட்டோம். ஃபுல்லாக ஜாக் பேக் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இருக்கிற யாத்திரையில் திடீர்னு மழை வரும், எல்லோரும் பையில் ரெடியாக வச்சுருப்பா, மேலே ஒரு சாக்கு மாதிரி போட்டுருவா, அடிடா நல்ல அடி, நோ ப்ராப்ளம். சர்ற சத்தம் மாத்திரம் கேட்கும், உள்ள பாதிப்பே இருக்காது. இப்படி நான் சொல்கிறேன், சத்தம் மாத்திரம் கேட்கும், உள்ள பாதிக்கக்கூடாது. அப்படி தான் இருக்கணுமா? சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும், உள்ள பாதி. ரெயின் கோட் போட்டணும், பக்திங்கிற ரெயின் கோட்டை மாட்டின்னு சத்தம் கேட்கும், நம்ம பாதிக்கக்கூடாது. அப்படி இரேன், நீ மாட்டும் இரு, 4 பேர் 4 விதமாக பேசுவா அப்படின்னு விஸ்வம்பரர் தானே சமாதானப்படுத்திக்கிறார். நவம மாசி அஷ்டமி ராத்திரி விஸ்வம்பர நித்ரதாசே. நவமி நவவே மாசி அஷ்டமி சே ராத்திரி. 9வது மாதம், 12 மாதத்தில் 9வது மாதத்தில் சாத்துர்மாசியம் நடந்துட்டுருக்கிற டைம். அப்போது அஷ்டமி ராத்திரியில் விஸ்வம்பர தூங்கின்னு இருக்கார். அன்றைக்கி அஷ்டமியில் திவ்யமாக ஒரு சொப்பனம் பண்ணுறார். சொப்பனம் வருது அவருக்கு. தோ சொப்பனியே ஓனி ருக்மணி பதி. யார் வந்தார்? பாண்டவங்கனே வந்துட்டு, ஏதசி புலத்தே காயத்தை வா மணேரே விஸ்வம்பரா சகையா. மை டியர் ஃப்ரெண்ட், ஏ சகையா விஸ்வம்பரா, மதத்வா கேளே சேவாரணியா. ரொம்ப நான் உனக்கு கடன்பட்டுட்டேன்ப்பா. ஒரு வருஷத்துக்கு 16 யாத்திரைண்ணா, காலு கடுக்க, எந்த அபேட்சையும் எதையும் கேட்கவும் மாட்டேன். எனக்கு அதை கூடு, இதை கூடு, இதை கூடு, அதை கூடு. போன வருஷம் வந்தேன், அதை கொடுக்க சொன்னேன், நீ 4 கேட்டேன், 2 தான் கொடுத்துருக்கேன், இன்னும் 2 பெண்டிங்கு, அதோட இந்த டாப் அப்பில் 2 வச்சுக்கோ. இது இப்படிலாம் கிடையாது, ஏதும் கேட்கறது கிடையாது. காஹினமாக கேட்கோனாசி, யார்ட்டையும் எதையும் கேட்க, பகவான்கிட்டேன்னு இல்லை, யார்ட்டையுமே கேட்க மாட்டார், பகவான்கிட்டையே கேட்க மாட்டார். இப்போ என்ன ஆகும்னா, சேவாரிணியா, உன் சேவைக்கு நான் கடன்பட்டுட்டேன். மியா தாலோ காவா துசியா. கடன்பட்டு என்ன செஞ்சேன்னா, உங்கள் கிராமத்துக்கு நான் அடிமையாக வந்திருக்கேன். பண்டரிசி ஆவையா ஆக்ஞானாகி, இனிமே நீ பண்டரி வர வேண்டாம், நான் உன்னை தேடி உங்கள் கிராமத்துக்கே வந்துட்டேன். ஐசே போலுனியா சக்கரபாணி கேலே அம்பரையாச்சா அம்பையாச்சி வணி. இப்படி பேசிண்டே இப்படி சொப்பனத்தில் அவர் எங்கேயோ ஓடுறத பார்க்கிறார். அது நேரம் ஒரு மாந்தோட்டத்தில் போய் மறைஞ்சுடுறத பார்க்கிறார் சொப்பனத்திலேயே. நித்ரித ஜாலேதையே ஸ்தானி இத்துக்கே சொப்னி தேக்கிலே. தூக்கம் போயிடுத்து. அடுத்த கனவு கண்ணி சொல்ல வேண்டாமா, தூக்கம் போயிடுத்து. இதுதான் திவ்யம்னு அர்த்தம், இதுதான் சொப்பனத்துக்கு அர்த்தம். திவ்யம் அப்படின்னா அதோட அடுத்தாப்பில் வராது, நம்மளை முழிக்க வச்சிடும். அவர் எந்துன்னு உட்கார்ந்தார். விஸ்வம்பர ஹோவனி ஜாகிருதி ஹரிஸ்மரண கரித்தே பிரீத்தி. ஆஹா, பாண்டுரங்கா பாண்டுரங்கா, எனக்கா வண்டி வந்திருக்கியா, எங்கள் கிராமத்துக்கு வந்திருக்கியா? मणे दैवाची विचित्र गती रुक्मणीपती भेटले मजसी भेटोनी पंढरीनाथ गेला अंबियशी वनांत निद्रा केली असे तेत पहावे तुरित जावूनिया. ஏதோ பண்டரிநாதன் வந்து நேராக மாம்பழ தோட்டத்துக்கு போகிறான். நான் உங்கள் கிராமத்துக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மாம்பழ தோட்டத்தில் போய் மறைஞ்சிருக்கான். அந்த பார்க்கணுமே, அவன் இருக்கானா பார்க்கணுமே. சொப்னத்தில் வந்து சொன்னானே, கிராமாந்த ஹோத்தே வைஷ்ணவ ஜன. இவாளுக்குன்னு ஒரு பைத்திய செட்டு இருக்கேன், வாட்ட தான் சொல்ல முடியும். எனக்கு ஒரு சொப்பனண்டி, நான் சொப்பனம் தானே வா அப்படின்ருவா. அவள்கிட்ட சொல்லக்கூடாது, சொப்பனத்தை சொல்லவே கூடாது. திவ்ய சொப்பனம் வந்ததுன்னா அது யார்ட்டையும் சொல்லக்கூடாது, அது திவ்யா. எனக்கும் உனக்கும் அந்தரங்கமாக இருக்கணும்னு தான் சொப்பனத்தில் வரார். வெளியில் வந்தால் 10 பேர் பாப்பாளே என்ன, நீ அந்தரத்தில் வந்து சொப்பனத்தை 10 பேருக்கு எனக்கு சொப்பனம் சொப்பனம் சொப்பனம்னா அவள் அப்புறம் பப்ளிக்காகிடாது. மனசுக்குள்ளேயே வச்சுக்கா, அனுபவிச்சுக்கா. உனக்கேற்ற மாதிரி ஒரு பைத்தியம் இருந்ததுன்னா, ஒரு பக்தன் கிடச்சான்னா அவன்கிட்ட மாத்திரம் சொல்லு, அவள்கிட்ட மாத்திரம் சொல்லு. ஏன்னா ஒன்னே மாதிரி அவளும் ரசிப்பா, மற்றவாள்கிட்ட சொல்லாது. எங்கள் பாட்டி அடிக்கடி எங்கள் பாட்டியோட தங்கமாள்கிட்ட சொல்லிப்பாளாம், சித்தி மீனாட்சி பாட்டி இன்னைக்கு அம்பாள் சொப்பனத்தில் வந்தாடி,
வந்து இதெல்லாம் எழுதி சொல்லியிருக்காடி என்னன்ட்டேன். கடன்னு வருது. எங்கள் பாட்டிக்கு நிறைய பாட்டு எழுதியிருக்கு. அம்பாளே சொல்லி பாட்டு எழுதுவா. பாட்டு எழுதினா அவளுக்கு எழுத படிக்க ரொம்ப வராது. அவளுடைய தங்கைமார்கள்லாம் இருப்பா. அவள் வந்துடுவா. அப்படியே கடனை கொட்டும். நைட்டு திடீர்னு எழுந்திருப்பா. ஏய் இங்கே எழுத சொல்கிறாடி, இதை நோட் பண்ணிக்கோம்பா. அப்படியே வரும். அவளுக்கு பாட்டாக வரும். ஒரு தடங்கள் இல்லாமல் எழுதாமல். இதை எப்படி சொன்னேன்னா அப்படி மாற்றிக்கோலாம் சொல்ல மாட்டா. அப்படியே வரும். எதை எழுதிகிட்டே இருப்பாளாம். இப்படி கேள்விப்பட்டிருக்கேன். பாட்டியை நான் பார்த்ததில்லை. இதே மாதிரி தான் இந்த சொப்பனமும். மேற்கொண்டு சொல்கிறா, சத்வரித்த ஜாவுனியாத்தா கவாத்தா ருக்மணி காந்தா. வாங்கோ எல்லாரும் போவோம். அந்த மாந்தோப்பு பக்கத்தில் எங்கே இருக்குது பாருங்கோ. அவரை பார்த்தா பக்கத்தில் மாந்தோப்பு அடையாளங்கள்லாம் சொல்கிறார். இந்த மாந்தோப்பா அது இங்கே தான் இருக்கே. நம்ம அந்த மூரையுடைய இடம்தான். அவர்கிட்ட அந்த இடத்துல தான் இருக்குது. அந்த மாந்தோப்பு அங்கே தான் இருக்குது. அங்கே போவோம். இவரை நம்பி போகிறதா? சொப்பனத்தில் வந்ததுங்கிற நீங்கள் போவேலா? ஆனால் போகிறதுக்கு ஜனங்கள் இருந்தாலே. ஏன்னா இவருடைய பக்தி சத்தியமானது. ஏதை சொல்கிறேன்னா இவர் கூட நான் இருந்திருக்கேனே. இவர் எப்படி அனுபவிக்கிறான்னு தெரியறதே. இவரை பாண்டங்கன் எப்படி வச்சிருக்கான்னு தெரியறதே. இவருக்கு எவ்வளோ அனுகூலம் பாண்டங்கன்னு தெரியறதே. அதனால் இவர்கிட்ட பாண்டகன் பேசுறத நாங்கள் திருஷ்டாந்தமாக பார்த்துருக்கு. அதனால் இவர் சொப்பனம் வந்தால் அது பாண்டகன் பேசுகிறாருன்னா அது சத்தியம்தானே தவிர அசத்தியமாகாது. அது எல்லாரும் போனால் கீர்த்தன கரித்த காயத்த நாச்சத்த சும்மா தடதன போலையாம். எல்லாம் பாண்டரங்கண்ணா பாடிண்டு ஆடிண்டு வந்துட்டார். நம்ம ஊருக்கு பாண்டரங்கன், பன்றைபுரத்து பாண்டரங்கன் நம்ம ஊருக்கு வந்துட்டார். ஒரு சிலை, ஒரு கல்லை எடுத்து கொடுக்கல, ஒரு ஸ்தபதியை வைக்கலை, சிலை பண்ணலை, கண்ணை திறக்கலை, பாண்டரங்க வந்திருக்காரே. ஆளே ஆம்பியாச்சி வனாந்த தோ தேத்தே நாஹித்த பன்றிடாதா. இங்கே வந்தார். பரி சுவாச அத்புத சுட்டலா. அங்கே உள்ளே போகிறார். பாண்டரங்கன் கண்ணுக்கு தெரியல, ஆனால் ஏதோ பரிமளம் வீசுறது. இது எங்கள் பண்டரியுடைய வாசனை, இது எங்கள் பாண்டனுடைய வாசனை. அவருடைய புஜத்தை மணந்தவாளுக்கு தானே தெரியும் இந்த வாசனை என்னன்னு. அவளை ஸ்மரிச்சவாளுக்கு தானே தெரியும். அவனை ஆலிங்கனம் பண்ணவாளுக்கு தானே தெரியும் வாசனை என்னன்னு. மீமனே கோபாலுவாலாகே மாயே ಅವಚಿತ್ತಾ ಪರಿಮಳು ಜುಲಕಲುವಲು ಮಾಳು. ಅವಚಿತ್ತಾ ಪರಿಮಳು ಜುಲಕಲುವಲು ಮಾಳು. ಪರಿಮಳ. மிமனே கோபாலுவாலாகே மாயே. என் கோபாலனுடைய ஸ்மெல்லு. மிமனே கோபாலுவாலாகே மாயே. சாட்சரதி சாட்சரதி தேர்றார். இங்கே தான் வரோம், இங்கே தான் மனம். சாட்சரதி சாட்சரதி சாச்சரதி சாச்சரதி बाहेर निघाले टखच மீட்டேலே காயக்கரு. மாவுளி ஞானசமரதுடைய அனுபவம். அப்படியே இவருக்கும் பரிமளம் வீசுறது. அங்கே பார்க்க ஏக்கமனத்தி பகாவோ சாச்சித்தி சொப்னிச்சி பிரசா பிரஸ்தாவோ. பாரு உன் சொப்பனம் பிரத்யட்சமாக இங்கே இருக்கு. என்ன சொப்பனம், என்ன இருக்கு? பரி ஆப்ளேனாகி சுத்த பாவோ மனுனி தேவே நிதேசேனா விஸ்வம்பரமனே தயே க்ஷணே பூதீத்தே பாஹே உக்கருணே. அங்கே துளசி தளம்லாம் அங்கங்கங்க கிடக்காம். சுவாசிக்க புஷ்பே புக்கா துளசி காஹி படிலித்யா ஸ்தலாசி. புக்கா துளசி இதெல்லாம் அப்படி சதறி. மாம்பழ தோட்டத்தில் புக்கா துளசி எங்கே வந்து சதறி கிடக்க. உடனே பார்த்தார் விஸ்வம்பரர். விஸ்வம்பரமணி தயாக்ஷணி பூமி தப்பா உக்கருணி. அந்த தோண்டு, அதை தோண்டுங்க. உள்ளே இருப்பார், தோண்டுங்க. தோ ஆகாஷவத சேவாணி. மம்முட்டியை கொண்டு ஒரு இடி இடிச்சா மேலேருந்து ஆகாசத்துலேருந்து ஒரு சப்தம் கிளம்புறது. ஆகாசத்துலேருந்து சப்தம். ஆகாஷவாணி. ஐக்கத்தை காணி சகலிக்க அரே கழுங்கோ. விஸ்வம்பராச்சே பேட்டீசி தேகுவாளே வைகுண்டவாசி.
விஸ்வம்பர பார்க்கறதுக்காக வேண்டி வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய சாட்சாத் அகிலாண்ட நாயகன் தேஹு வந்திருக்கார். அதனால தரி சஸ்திரன லாவிதா பூமி சி உகரூதயாச்சே நிஜஹஸ்தே, ஆயுதம் ஏந்தாதெங்கோ கையாலேயே தோண்டுங்கோ. ஆகாஷவான் எல்லாருக்கும் மயிர் கூச்சல் வந்தது. பட்பட்னு எல்லாத்தையும் போட்டா, தண்ணியை கொண்டு விடு. அங்கே ஃபுல்லாக ஒரு பாத்தி மாதிரி கட்டிண்டு தண்ணியை விட்டு மண்ணை அப்படியே முள்ள ஊற வச்சு, இன்னைக்கு பிள்ளையார் களிமண்ணில் பண்ணோம்னா எப்படி இருக்கும்? களிமண் வந்துன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டால் கொஞ்சம் ஊதுரும், அப்புறம் வேணுங்கிறவங்க தோண்டிக்கலாம், பிழிச்சிக்கலாம். அதே மாதிரி தண்ணியை விட்டால் அந்த மண் அப்படியே முள்ள குழஞ்சது. அப்புறம் கையாலேயே எடுத்தா புடேயாச்சி வம்சிதோர் विश्वम्बरासी पुढे याची वंशीतोर अवतरले वैष्णववीर तयाचेनी कीर्तन गजर जगदुद्धार होईल. ऐसे ऐकोणी ते वेळी आनंदली भक्तमंडली हरिनामे पेटोणी टाळी கீர்த்தன கல்லோலி கர்ச்சதி. இந்த ஆகாஷவாணி இன்னொன்னும் சொல்கிறதா, இந்த பரம்பரையில் மகா வைஷ்ணவ வீரர் தோன்ற போகிறார், அதுக்காக வேண்டி பகவான் இப்பவே வந்துட்டார். அப்படி ஜாக்பாட். பாண்டகன் வர்றதே பெரிய சந்தோஷம். அதில் பாண்டகன் ஆகாஷவாணி மூலமாக சொல்கிறார், இவன் வம்சத்தில் பெரிய மகா வைஷ்ணவ வீரன் வரப்போறார், அவரை பார்க்கறதுக்கு இப்போவே அவர் வந்துட்டார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டார். கீர்த்தனம் பண்ணுறா எல்லாரும். மக விஸ்வம்பரே லாவிதா ஹாத் பூமிசி உக்கரீத்த வைஷ்ணவ பக்த தோ புக்கா துளசி மிருத்திகேத்த நிகதி பகு. தேவாதா முதல்ல துளசியெல்லாம் எடுத்துட்டு கண்ணில் ஒத்திண்டு தனியாக வச்சுட்டாராம். துளசிக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கணும். துளசி கீழே விழக்கூடாது, காலில் படக்கூடாது. பாத பூஜைக்கு துளசி வச்சுருவா, பாத பூஜை துளசியில் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு நாள் விநாயகருக்கு போடலாம். இன்னைக்கு பாண்டனுக்கு மாத்திரம், ருக்மணிக்கு கூட துளசி கிடையாது சம்பிரதாயம். ருக்மணிக்கு கூட துளசி பாதத்தில் போட மாட்டான். பாதத்தில் துளசி வாங்கிக்கிறவா கிருஷ்ணன் மாத்திரம்தான். நம்மெல்லாம் துளசி மாலையாக போட்டுக்கலாமே தவிர பாதம் படக்கூடாது. துளசி தேவி பவித்திரமானவள். வைகுண்டாவுனி ஆளி தன்ய மாதா துளசி. ஏகாம்பராச்சர் இங்கே வந்த எல்லாம் இம்போர்ட்டுங்கிறா இல்லையா? சில பூக்கள், சில ஃப்ளவர்ஸ், சில காய்கறிலாம் இம்போர்ட்டு காய்கறி, வெளிநாட்டு காய்கறி, இங்கிலீஷ் காய்கறி, கேரட்டு பீன்ஸ்லாம் சார்ந்ததுக்கு சேர்த்துக்க மாட்டா. ஏன்னா இங்கிலீஷ் காய்கறியும்பா, ஏன்னா அங்கேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கா. வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ண காய்கறியை சொல்கிற, எங்கள் ஊரில் இம்போர்ட் பண்ணின பிளான்ட் இருக்கு. என்ன பிளான்? அதான் துளசி பிளான்ட். எங்கிறன? வைகுண்டாவுனி ஆளி. வைகுண்டத்திலிருந்து வந்தா, பாண்டங்கனை வந்திருக்கா இருக்கிறனாலேயே வந்திருக்கா. அங்கங்கங்க முளைக்கிறது, பவித்திரமான இடத்துல முளைக்கும். துளசி மாத்திரம் பவித்திரத்தா இருந்தால் தான் நிற்கும், இல்லைன்னா நிற்காது, பட்டு பட்டுன்னு போயிடும். அப்ரஷ்டையாக இருந்தால் அது பக்கத்தில் போனாலே வாடி போயிடும். துளசி மாத்திரம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், ரொம்ப ஆச்சாரம் தேவை. பவித்திரமான இடத்துல இருக்கும். சாதுக்கள்லாம் இருந்தால் துளசி பிருந்தம் கட்டுறா இல்லையா, பவித்திரம், அது வாடவே வாடாது, மாட்டு இருக்கும். அதே ஆச்சரியம். அது அப்படி துளசி பிருந்தம். அந்த துளசியை கையால் எடுத்து அப்புறம் வச்சு கையாலேயே தோண்டி மக விஸ்வம்பரே லாவிதா ஹாத் பூமிசி உக்கரித்த வைஷ்ணவ பக்த தோ புக்கா துளசி மிருத்திகேத்த நிகதி பகுத தேவதா புடே பாஹதா நிஜ திருஷ்டினே तो पांडुरंग मूर्ति सावली सगुण वामांगी ते माता रुक्मिण சுகுமார டான சாஜிரே. ஒத்தையில ஒன்று வரல, மாமியோட வந்திருக்கார், ருக்மணி தேவியோட வந்திருக்கார். தேகுக்கு புண்டலிகனை பார்க்க ஒத்தையில தான் வந்தார். அப்புறம் ருக்மணியை பிரதிஷ்டை பண்ண வாமாங்கி ருக்மணி திசை திவ்ய சோபா. அப்புறம் சோபிச்சா. இங்கே இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போ தான் வந்துட்டார். பண்ணுறது இவர் வைகுண்டத்தில் துவாரக்கிலிருந்து வரும்போது டக்குன்னு வந்துட்டார், பாண்டங்கனா வந்துட்டார். அப்புறம் இப்போ தேகு போனார் இல்லையா, இப்போ அவள் கூட இருக்கா. இப்போ திருப்பி போகா, இங்கே என்ன கூட்டிக்கோங்க, வைஷ்ணவன் பார்க்கணும்னா என்ன கூட்டிக்காமல் போக முடியுமா அப்படின்னு ருக்மணியும் கூட வந்து அங்கே உட்காந்துருக்கா. காசேசி திவ்ய பீதாம்பர கலா துளசி மஞ்சுள யாச்சே ஹார்
ஐசே மூர்த்தி தேக்குனி சுந்தர ஜெய ஜெயகார மக கரித்தி. விட்டலை தூக்கினவன் வெளில எடுத்தவொடனே சுந்தரமான மூர்த்தி துளசி மாலையோடு உட்காண்டிருக்கார் கீழே. அப்படி எடுத்தார் உள்ளிருந்து. विश्वंबर उछलोनी मूर्ति गावा समीप चालिले प्रीति. विठ्ठल नामे लोक गर्जती कीर्तनी नाचती भक्तजन. எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஸ்வயம்புவா கிடைச்சிருக்கா. ரொம்ப சந்தோஷமாச்சு எல்லாருக்கும். தீபாவளி ஆச்சு, தசராவாச்சு. க்ஷேத்திர சாநிதேவூனி மூர்த்தி ஸ்தாபிலாதயே ஸ்தானி समीपवाहे इंद्रायणी ज्याची दर्शनी मुक्ति जीवा. सर्व साहित्य उपचार बोलो उनी वैदिक विप्र अभिषेक पूजिला रुक्मणीवर वेदोक्त मंत्र मनुनिया. अंगंग ब्राह्मणाल கூப்பிட்டா அவரை பிரதிஷ்டை பண்ணினா. எங்கே பிரதிஷ்டை பண்ணா? இந்திராயணி தீரத்திலே பிரதிஷ்டை பண்ணா. இந்திராயணி தீரத்தில் பிரதிஷ்டை பண்ணி இந்த ருக்மணி மலானான பாண்டரங்கனை இந்திராயணி தீரத்தில் யார் யார் பார்ப்பாளோ அவளுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்குறேன்னு பகவான் சங்கல்பம் பண்ணிட்டு இன்னமும் தேகுல நின்றுருக்கார். இன்னமும் நின்றுருக்கார். அவசியம் பாருங்க. சும்மா இத்தினோண்டு மூர்த்திலாம் இல்லை, இவ்வளோ பெரியவராக இருந்து இவ்வளோ பெரியவராக இருக்கார். அவர் ருக்மிணியோடு சேர்ந்து இருக்கார். இப்போ இல்லை, துக்காராம் மகாராஜ் வரப்போறாருன்னா 250 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறாருன்னா அவரை பார்த்துக்கோங்க. எவ்வளோ பிரியம் பாருங்க. அவளுக்கு எப்படி செஞ்ச பய ததி அணி திருத்தே மது சர்க்கரா கூட சம்யுக்தே மூர்த்தி மனோனியா பஞ்சாமிர்த்தி அபிஷேக கருத்தி மகதேவோ விஸ்தாரமாக சொல்கிறார். எப்படிலாம் பூஜை நடந்தது, எப்படிலாம் அபிஷேகம் நடந்தது, என்னென்ன மந்திரங்கள்லாம் சொன்னான், எப்படிலாம் பகவானை கொண்டாடினா, எப்படி கீர்த்தன் நடந்தது, விஸ்தாரமாக சொல்கிறார். அப்போ தான் தேவுக்கு பாண்டரங்கன் விஜயம் பண்ணிட்டார். விஸ்வம்பரர் இன்னமே நீ பண்டறி வர வேண்டாம், வயசாகிடுது பவனுக்கு, நீ இங்கே இரு, நான் உன்னை பார்க்க வரேன், ஏன்னா நான் உனக்கு கடனாளி ஆகிட்டேன். பன்றிபுரத்தில் இருக்கிற பாண்டுரங்கன் உலகத்தை ஆட்டிய வைக்கிறவன், தேகுல இருக்கிற பாண்டுரங்கன் பக்தனுக்கு வேண்டி ஆடுறவன். பக்தன் என்ன சொன்னாலும் அடியேன் அடியேன் பாண்டுரங்கா கீர்த்தன் பண்ணலாமா? அடியேன் இப்படி சொல்கிறீங்களோ? அப்படி சொல்கிறவன் தேகுல இருக்கான். சொல்கிறத செய்கிறவன் அங்கே இருக்கான் பன்றிபுரத்தில். ஜெகஜேட்டியாக இருக்கான் பன்றிபுரத்தில். இங்கே பக்தபராதீனனாக இருக்கான் தேகுல. பக்தனுக்கு சேவா ரிணா சாட்டின்னு உனக்கு கடனாளி ஆயிட்டேன்ப்பா. யாருக்கு கடனாளி? விஸ்வம்பரருக்கு இல்லை, விஸ்வம்பரருடைய பரம்பரைக்கே கடனாளி. இன்னி வரைக்கும் அவளுடைய பரம்பரையை கட்டி காத்துருக்கான். நம்ம பரம்பரையில் 4வது கொள்ளு பேரன் பஜனை பண்ணுவானான்னா நமக்கு சொல்ல முடியுமா? ஆனால் விஸ்வம்பரர் என்னைக்கு பஜனை ஆரம்பிச்சார், இன்னி வரைக்கும் அந்த பரம்பரை பஜனை தான் பண்ணிட்டு இருக்கா. யார் கட்டி காக்கிறான்? பாண்டரங்கன் கட்டி காக்கிறான் பரம்பரைய. ஆச்சரியம் இது. போய் பாருங்க. 650 வருஷம் ஆச்சு இந்த பாண்டரங்கன் வந்து. 650 வருஷம். 650 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாண்டரங்கன் இன்னி வரைக்கும் அந்த அந்த துக்காராம் மகாராஜ் வம்சங்களை, விஸ்வம்பரருடைய வம்சத்தை ஒருத்தரை கூட வெளியில் போக விடாமல் எல்லாரையும் இழுத்து இழுத்து பிடிச்சி வச்சுண்டு அவளுக்கு சேவை பண்ணிட்டு இருக்க. இன்றைக்கும் பண்ணிட்டு இருக்கானே. என்னைக்கு வந்த அவதாரத்தை தான் இப்போ பார்த்தோம். மேற்கொண்டு விஸ்வம்பரர் சரித்திரத்தை அடுத்த ஆப்பில் எப்போல்லாம் சமயம் கிடைக்கிறதோ அப்போ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். பேம்ப்ளெட் யாருக்கெல்லாம் வேணுமோ, அது பரிவார்னு ஒரு குரூப் இருக்குது, அனௌன்ஸ்மெண்ட்னு, அதில் சேர்ந்தான்னா நம்ம கீர்த்தனை எங்கெங்கே இருக்குங்கிறது தெரியும். அதில் இதையும் போட்டால் எல்லாரும் திரும்பி கூடி விஸ்வம்பரரை அனுபவிக்கலாம். புண்டலீக வரதா ஹரி விட்டல ஸ்ரீ ஞானதேவ துகாராம் पंडरीनाथ भगवान की जय. मावली ज्ञानेश्वर महाराज की जय. जगद्गुरु श्री तुकाराम महाराज की जय. गणपति बप्पा मोरिया. मंगलमूर्ति मोरिया.